ஓகேவா? நம்ம மண்ணுல பிறந்த ஒரு கருப்பு தங்கம், வைரம், வைரூடியம், பொண்ணு, பொருள் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை அப்படிப்பட்ட ஒருத்தர் பத்தி தான் பேச போறோம். ஓகேவா? நம்ம யாரை பத்தி பேச போறோம்? யாரை பத்தி பேச போறோம்? யாரை பத்தி பேச போறோம்? யாரை பத்தி பேச போறோம்? ஓகே, உங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், டவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சவுண்டு கம்மியாச்சு, சவுண்டு அதிகமாச்சு, திரும்பவும் சவுண்டு கம்மியாச்சு. ஒருவேளை இந்த அண்ணன் வேற எதனா பத்தி பேச போறாரோ அப்படின்ட்டு. உன்னை என்ன பண்ணாலும் உன்னோட நோக்கமும் உன்னோட செயலும் உன்னோட சிந்தனையும் அந்த ஒன்றை நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருக்கணும். புரியுதா? சரி. இந்த காமராஜர் எல்லாருமே எப்ப பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு எல்லாத்தையுமே சொன்னாங்க. இது மட்டும் இல்லை காமராஜர். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறோம், நமக்கு ஒண்ணு வேணும்னு அடம் பிடிக்கிறோம், கடைக்கு போறோம், வாங்கிட்டு வரோம், சாப்பிட்டுறோம், திரும்ப வேணும்னு அடம் பிடிக்கிறோம், வீட்டில் காசு கொடுக்கல, மறந்துடுறோம். அது நமக்கு திரும்ப வேணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இல்லை காமராஜர். காமராஜர் சிறு வயது, அதாவது சொன்ன மாதிரி தொடக்கப்பள்ளியே முடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. வறுமையின் காரணமாக அவரால் படிக்க முடியல, மேலே படிக்க முடியல. தொடக்க கல்வியே படிக்காத ஒருத்தர் இங்கிருந்து டெல்லி பாராளுமன்றம் போயிட்டு பேசியிருக்கிறார். தமிழில் பேசியிருப்பாரா? தமிழில் பேசியிருப்பாரா? 100 முறை பேசியிருப்பாரு. 100 முறை. எந்த மொழியில பேசியிருப்பாரு? தொடக்க கல்வியே போகாத ஒருத்தர், இத்தனைக்கும் அந்த காலத்துல எவ்வளோ அடக்குமுறைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்ப அவர் அப்படி எப்படி பேசியிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. ராஜாஜி கூட பேசியிருக்கிறாரு, டெல்லி போயிட்டு பேசியிருக்கிறாரு. தமிழ்ல பேச முடியுமா டெல்லியில? அப்பனா பாத்துருங்க, அவர் படிக்காத மேதையா? படிக்கிறதுனால மேதைதான். புரியுதா? சரி. அவர் 6 வயசுல அவங்க அப்பா இருந்துடுவாருமா. குடும்ப கஷ்டத்தினால எங்கேயுமே படிக்க போக முடியல. அப்பா அம்மா குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவுடைய அண்ணன் இருக்காரு, கருப்பையான்னு சொல்லியிருக்கீங்களா, சொன்னாங்கல்ல, அவர் ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு. ஜவுளி கடைனா துணிக்கடை. ஓகேவா? அந்த துணிக்கடையில முதல்ல வேலைக்கு சேர்றாரு. யாரு? காமராஜர். தன்னோட குடும்ப கஷ்டப்படுறாங்க, துணிக்கடையில வேலை செய்வாரு. நல்லா நோட் பண்ணிட்டு, துணிக்கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு சிறுவன் பிற்காலத்துல எப்படி மாறுறாருன்றது சொல்றோம். துணிக்கடையில வேலை செய்யறாரு. அந்த அரசியல் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கு. நிறைய பட்டிமன்றங்கள், நிறைய போராட்டங்கள், அந்த மாதிரி பேசுறதெல்லாம் போய் பாக்குறாரு, கலந்துக்கிறாரு. இவர் காங்கிரஸ் கட்சியில அந்த கொள்கைகள்ல ஈடுபட்டதுனால அந்த கட்சியில தன்னை சேர்த்துக்கணுன்றதுக்காக அந்த காங்கிரஸ் கட்சி மீட்டிங் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போவாரு. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துறாங்களோ அங்கெல்லாம் இவர் போய் காங்கிரஸ் கட்சியை பத்தி சிறப்புரையாற்றுவாரு. அந்த மாதிரி ஈடுபட்டுருக்காரு தன்னை. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முறை இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஜெயில போடுறாங்க. ஓகேவா? 2 வருஷம் ஜெயில போடுறாங்க. நீ என்ன அடுத்தது என்ன பண்ணிருப்ப? ஜெயில இருந்து வெளியே ஐயோ நமக்கு ஏன்டா சாமி இந்த வேலை, நம்ம போனோமா, சாப்பிட்டோமா, நம்ம குழந்தை குட்டிங்களை பார்த்தோமான்னு போயிட்டு இருப்பேன். அப்படித்தானே போறோம் இன்னைக்கு நிறைய பேர். இங்க நிறைய பேர் எடுத்துக்காட்டுக்கு இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒன்று முயற்சிக்கிறோம், அதுல வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று நடக்குது. அதை நம்ம தொடர்றது இல்லை. நம்ம வெற்றியே அடைஞ்சாலும் அது தொடர்ந்து நம்ம போறது இல்லை. அந்த மாதிரி நடக்குது. ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சோம், திரும்பவும் போராடுறாரு. அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியில் இருக்குல்ல, அவங்களுக்கு காமராஜர் யாருங்கிறத அடையாளப்படுத்துறாரு. உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு உப்பு சத்தியாகிரகம் காந்தி நடத்தினார், தெரியும்ல. அதுல தமிழகத்துல இவர் கலந்துக்கிட்டு இவர் ஒரு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள்ன்றத அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பிரமுகர்களும் பாக்குற அளவுக்கு பண்றாரு. யார் இந்த பையன், நம்ம கட்சியை பத்தி பேசுறானே, நம்ம கட்சிக்காரனா, அவன் எங்கிருந்து வந்தான், அவனை புடி அப்படிங்கிறாரு. அது மாதிரி கட்சிக்கு அடையாளப்படுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவில் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் புரட்சி வலுப்பெறுது. வேறு முகமா போயிட்டு இருக்கு, இறங்க முகம் இல்ல. அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு சென்னை மாநகரத்துக்கு ஒரு தலைவராக போட்டுறாங்க அவரை கட்சியில. அடுத்து போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தொகுதியில, அவர் பிறந்த தொகுதியிலேயே அவரை நிக்க வைக்கிறாங்க. ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு பாராளுமன்றம் போறாரு, போயிட்டு பேசுறாரு. இப்ப மத்த அரசியல்வாதிகள், இப்ப நம்ம இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஒப்பிட்டு பாருங்களேன். இவர் இந்த பாராளுமன்றத்துக்கு போறாருல்ல,
இந்த போற வழிகளில் கூட போகும்போது வழியில பார்த்துக்கிட்டு தான் போவாராம். ஒரு ஒரு தொகுதி எம்எல்ஏ வரும்போது அவர் தூங்கினே போகலாம், அவருக்குன்னு ஒரு வண்டி இருக்குது, யாருக்கா தூங்கிட்டு போகலாம்ல. ஆனா ரோட்ல பார்த்துக்கிட்டே போவாராம். இந்த வழியில எத்தனை வாகனங்கள் போகுது, 2 சக்கர வாகனங்கள் போகுது, 4 சக்கர வாகனங்கள் போகுது, எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு உன்னதமான தலைவர் பார்த்துக்கோ. பெட்ரோல் பங்கு தேவையா, கரெக்டா இருக்குதா, இந்த வழியில இன்னும் எக்ஸஸா தேவைப்படுமா, அதிகப்படியா பெட்ரோல் பங்கு உருவாக்கணுமா அப்படின்ட்டு கூட இருக்கிற அவரோட பிஏ இருப்பாங்களா, பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்களா, அவங்க கிட்ட சொல்லி கேட்கிறாரு. இன்னும் இந்த மாதிரி இத்தனை பெட்ரோல் பங்க் எல்லாம் இந்த வழியில போட வேண்டியது வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப போடுறாரு. இதே மாதிரி ஒரு முறை வேற ஒரு இதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட சிநேகிதன் வந்து அந்த பள்ளியை துவக்கி வச்சிருக்கிறாரு, அதாவது கட்டிடம் கட்டுறதுக்கு துவக்கி இருக்கிறாரு. ஆனா திறப்பு விழாக்கு காமராஜரை கூப்பிடுறாரு. காமராஜர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, டேய் நீ வாடா, 2 பேரும் சேர்ந்து போய் தரப்போம் அப்படிங்கிறாரு. அவரு என்ன சொல்ற, நீ போயிட்டே இரு நான் வரேன் அப்படிங்கிறாரு. காமராஜர் போயிட்டாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் வெயிட் பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு வரல. காமராஜர் எல்லாரும் வந்து இதை தூக்கி வைங்கன்றாங்க. இல்ல காமராஜர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வராரு. அவங்க ஃப்ரெண்டு வந்த உடனே அவர் கேட்கிறாரு, ஏன்டா லேட்டா வர அப்படின்ட்டு. டேய் என்கிட்ட இருந்தது ஒரு வேட்டி தான், அது நான் கட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த வேட்டியை அலசி காய போட்டேன், அது காயறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் வேட்டியை கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து காமராஜர் வேட்டிக்கு ஆசைப்படுறது கிடையாது, பெரிய ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறது கிடையாது. ஓகேவா? இந்த ஒரு நிகழ்வு. அடுத்தது வராரு. இப்போ முதல்ல வந்து இந்த ஜிலேபி மீன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜிலேபி மீன் எல்லாரும் சாப்பிட்றீங்களா? அந்த ஜிலேபி மீன் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஆனா ஜிலேபி மீனை தமிழ்நாட்டுக்கு முதல் இறக்குமதி பண்ணவர் காமராஜர் தான். மீன் வளத்துறையில் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ஜிலேபி வந்து இப்ப நம்ம நாட்டு மீன் இருக்குல்ல, விரால், குறவை, கண்டை அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து தன்னோட குழந்தைகளை 50% தான் பார்த்துக்கணும். இப்போ 10 குட்டி போடுறதுன்னா 5 தான் காப்பாற்றணும்னு வச்சுங்க. ஆனா இந்த திலேபியா, அதாவது ஜிலேபிங்கிறது 50 குட்டி போட்டா 50 காப்பாற்றும். அதனால என்ன பண்ணாரு, இது நிறைய வந்து இப்ப 50 மீன் வளர்ந்துச்சுன்னா அந்த 50 மீன் பிடிச்சி வளர்க்கலாம்ல, விற்கலாம்ல. அப்ப அதனால நமக்கு மகசூல் தானே அதிகம், லாபம் தானே கிடைக்குது. அதனால அதை இறக்குமதி பண்ணாரு. ஆனா அந்த மீன் வந்து கொடிய மீன் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இந்த ஜிலேபியாங்கிற இந்த ஜிலேபி வந்து அதோட உணவே நம்ம நாட்டு மீன் தான். நம்ம நாட்டு மீன் குஞ்சுகள், முட்டைகள், மீன்கள், அதுதான். இந்த ஜிலேபிங்கிறது நம்ம நாட்டு மீன்களை தின்னுட்டு இது பெருசா வளர்ந்துரும். அதனாலதான் எங்க பார்த்தாலும் ரோட்டு ஓரத்தெல்லாம் என்ன பண்றாங்க, கொட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தாரு. இந்த விவசாய பெருமக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, நீர்களை எப்படி தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இதுவரைக்கும் எவனும் செய்யல. இது வரைக்குமே எவனும் வந்து அந்த மாதிரி காமராஜரை மாதிரி ஒரு அணைகளை கட்டி திறந்து வைக்கல, இப்ப இருக்கிற அரசியல் வரைக்குமே. ஏன்னா ஒரு விவசாயத்துக்கு முக்கியமா என்ன தேவை அப்படிங்கிறது அவர் உணர்ந்தாரு. என்ன தேவை? நீர். அப்போ அந்த நீரை எங்கிருந்து நம்ம தேக்கி வைக்கணும்? ஆறு, குளம், குட்டைகளை ஓடக்கூடியது ஆறு. அப்போ அந்த ஓடி போயிட்டு வீணா கடலை போட தண்ணியை நம்ம என்ன பண்ணணும்? அணை கட்டி தடுத்து நிறுத்தணும். எப்பெல்லாம் விவசாயத்துக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை திறந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து அணைகளை கட்டினாரு. அது மிகப்பெரிய சாதனையாச்சு. அதன் மூலியமா காமராஜர் என்ன பண்ணாருன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காமராஜர் கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. அவரு ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த ராஜாஜியை முதலமைச்சராக இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 3 பேரை வந்து இவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா ராஜாஜிக்கும் காமராஜருக்குமே கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும், சண்டைகள் நடக்கும், எதிரி மாதிரி தான். அப்படி இருந்தும் ஒரு முறை ராஜாஜியை கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ எதிரியை கூட என்ன பண்றாரு, ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறாரு போது அப்பதான் வந்து காமராஜர் வந்து கிங் மேக்கர்னு சொன்னாங்க. ஓகேவா? அதனாலதான் கிங்னா என்னது, அரசன், ராஜா. அப்போ கிங் மேக்கர்னு சொல்றாங்க. அப்போ ராஜாஜி இருக்கும்போது ராஜாஜி என்ன பண்றாருன்னா சட்டத்தை கொண்டு வர்றாரு. எப்படின்னா இந்த பள்ளிக்கு படிக்க வர பசங்க அவங்க அப்பா அம்மா என்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப நான் எங்க அப்பா துணி துவைக்கிறாருன்னா நான் என்ன பண்ணணுமா, துணி துவைக்கணுமா, அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வர்றாரு. இப்போ முதலமைச்சராக காமராஜருக்கு கோபம் வருது, அந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறாரு. காமராஜர் என்ன பண்றாரு, அந்த பதவியிலிருந்து அவங்களை தூக்குறாரு. தூக்குறவனே அப்போ இந்த காங்கிரஸ் பீரியட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நீங்க தான் வந்து இது வரைக்கும் கிங் மேக்கரா இருந்தீங்க,
இனிமே நீங்க தான் கிங், நீங்க தான் அரசன், நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் போட்டிடுறாரு. எதிர்க்க இருந்த ராஜாஜி என்ன பண்றாரு, வேற ஒருத்தர் நிறுத்துறாரு. 2 பேருக்கும் ஓட்டு விழுது. எல்லாரும் என்ன பண்றாங்க, காமராஜர் பக்கம் போடுறாங்க. 93 பேர் காமராஜருக்கு போடுறாங்க. சம்திங் 42 பேர் வந்து ராஜாஜி நிறுத்தின ஒருத்தருக்கு போடுறாங்க. இவர் காமராஜர் என்ன பண்றாரு, ஜெயிச்சிடறாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து சுழற்சியா அவரை எதிர்த்து யாருமே அந்த தொகுதியில போட்டியிட மாட்டான் அப்படின்னு சொல்லி காமராஜர் வேட்புமனு பண்ண உடனே அவர் தான் அப்படின்ட்டு சுழற்சியா விட்டாங்க அதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்ப பாருங்க, இவரு காமராஜர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, விவசாயத்துக்கு பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னிருந்தேன், இந்த ஸ்கூல்லாம் எப்படி பண்ணாருன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்கூலு பசங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 600 பள்ளிகள் வந்து மூடிட்டாங்களாம். அந்த 600 பள்ளிகளை திரும்ப திறந்துருக்காரு. புதுசா கட்டினது சொல்லல, மூடி வச்சிருந்த பள்ளியை திறந்துருக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு சீருடைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றத உணர்ந்தாரு. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எப்படி பள்ளிக்கு வந்திருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க எப்படி பள்ளிக்கு வந்திருப்பாங்க, 2 பேருக்கிட்டே வேற்றுமை இருக்குது. அப்ப பள்ளின்னு சொல்லும் போதே அங்க வேற்றுமை இருக்கக்கூடாது. அதனால 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சீருடையை கொண்டு வந்தாரு. அப்படிதான் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இன்னும் ஒரு மகத்தான திட்டம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வரைக்குமே ஒரு மகத்தான திட்டம் அப்படின்னா இந்த மதிய உணவு திட்டம் தான். அது எப்படி யோசிச்சு பாருங்களா, அந்த ஆளு படிக்கல, ஆனா இந்த மதிய உணவு திட்டம் ஒரு வேளை சாப்பாடு போட்டா பிள்ளைங்களை பள்ளிக்கூட வர வைக்கலாம்னு நினைச்சு போட்டுருக்காரு பாருங்க. அந்த சாப்பாடு போடுறதுக்கு அரசாங்கத்துல பணம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிச்சை எத்தாவது அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். யார் சொல்லுவாங்க? இப்போ கூட திருக்குறள்லாம் அவையார் சொன்னாங்க, அவையார் ஒரு பழமொழி சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா. இப்போ நான் பிச்சை எத்தாவது பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதன் மூலியமா தான் வந்து பள்ளிகளை வந்து படிக்கிறதுக்கான மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு இருக்குது இல்ல, ஸ்கூல் போனா சாப்பிடலாம், நீங்க படிக்கிறோமா படிக்கலையோ ஸ்கூல் போனா நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பண்ணிக்கிட்டே வர்றாரு. கடைசி காலத்துல வந்து அவருக்கு ஒரு வண்டி இருந்திருக்கு, அந்த வண்டியும் வேணாம் சொல்லி கொடுத்துருவாரு. அவரோட வீடு உறவினர்கள் எடுத்துருக்குறாங்க. அவரோட உடல், மாதவி சொன்ன மாதிரி அவரோட உடல் தீ எடுத்துடுச்சு. ஓகேவா? ஆனா அவருடைய பெயர் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு, காமராஜர் காமராஜர் காமராஜர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம இப்போ நேற்று ஒரு வசனம் எழுதி போட்டிருந்தாங்க, பிறப்பு ஒன்னா ஒரு சம்பவமா இருக்கலாம், நம்மளோட இறப்பு வந்து சரித்திரமா இருக்கணும் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளை குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஓகேவா? ஆனா நம்மளுடைய இறப்பின் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இறப்பின் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்து தான் நீ எப்படி வாழ்ந்தங்கிறத வச்சு தீர்மானிப்பாங்களாம். நம்ம நல்லவங்களாம் வாழ்ந்தோமா கெட்டவங்களாம் வாழ்ந்தோமாங்கிறது. ஏன்னா இறப்பு ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஓகேவா? பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்பு இருக்கும். அப்போ நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கிறதுக்கு வரைக்கும் என்னென்ன பண்றோமோ அதுதான் வந்து நம்ம இறப்பின் அன்னைக்கு தெரியுமா, அன்னைக்குதான் தெரியுமா இவங்க எப்படி இருந்துருக்காங்க அப்படிங்கிறது. அதனால இப்போ நம்ம இந்த காமராஜரை மாதிரி காமராஜர் பேர் மட்டும்தான் தெரியணுமா? ஏன் அடுத்த காமராஜர் தான் வரணுமா? ஏன் அடுத்து ஒரு மெய்யரசன் வரலாம், ஒரு தினேஷ் வரலாம், அடுத்து ஒரு உமா வரலாம், லலிதா வரலாம், ஷர்மிளா வரலாமே. காமராஜர் பேரே தான், காமராஜரே தான் பிறக்கணுமா? காமராஜர் தான் செய்யணுமா? ஏன் என்னால செய்ய முடியாதா? நான் காமராஜர் பேர் எப்படி உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சோ அந்த மாதிரி என்னோட பேர் தெரியணும்னு நீங்க நினைக்கணுமே. நினைச்சா உங்க பேர் தெரியலாம்ல. ஏமா நான் முன்னாடி சொன்ன பாருங்க, 2 வருஷம் சிறைக்கு போனவர். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஜெயிலுக்கு போனா நம்மள வீட்டுல சேர்ப்பாங்களா, வந்தவொடனே உட்கார வச்சு தண்ணி ஊற்றி எண்ணெய் தேய்ச்சி ஐயோ சாமி சண்டை போகிற சாமின்னு உட்கார வைப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவான், ஐயோ சாமி அதான் அதெல்லாம் கரெக்ட் தானே. ஆனா அன்னைக்கு எதுவும் சூழ்நிலையும் அவர் அதையும் மீறி அன்னைக்கு அதை மீறி வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் மத்தியும் இருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு விழா மாதிரி கொண்டாடுறோம், ஒரு பிறந்த நாள். ஓகேவா? ஒரு பிறந்த நாள் நம்ம பிள்ளைக்கு கொண்டாடலாம், நம்ம அப்பா அம்மா கொண்டாடலாம், நமக்கு கொண்டாடலாம். யாரோ ஒருத்தர் நம்ம கொண்டாடுறோம்னா ஏன் அந்த யாரோ ஒருத்தர் எல்லாருக்குமான தலைவனா இருக்கிறதான் கொண்டாடுறோம். ஓகேவா? அப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாருக்குமான தலைவரா உருவாகலாம் இல்ல, உருவாக்க முடியும் இல்ல, எல்லாரும் உருவாக்கலாமா? யாரும் வாங்கி தர மாட்டீங்களா? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? வாயே வரலையே. சரி, ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ற மாதிரி, நம்ம வந்து மனுஷன் தான், நம்ம ரோபோட்டா? நம்ம 10 ஸ்டெப் நடக்கணும்னு செட் பண்ணிட்டா 10 ஸ்டெப் மட்டும் நடக்கிறதுக்கு ரோபோவா? மனுஷன் கவுண்ட் மிஸ் ஆகலாம், 9 கூட போகலாம்.
ஒரு தப்புல இருந்துதான் அந்த வலியை நீ அனுபவிச்சாதான் அடுத்தது முழு மேல கால வைக்க மாட்டேன். ஒரு நெருப்புல விரல வச்சு அதை சுட்டாதான் அதோட வலியை நீ உணர்ந்தாதான் அடுத்து நீ நெருப்புல நீயும் வைக்க மாட்டேன், உன்னை சார்ந்தவங்களையும் வைக்க விட மாட்டேன். புரியுதா? அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை நம்ம ஏத்துக்கணும். புரியுதா? எப்பவுமே நான் என் மண்ணில் ஓடிக்கிட்டு ஒரு விஷயம், எப்படியாச்சும் ஏதாச்சும் எல்லாம் ஒரு நாள் கடைசியா ஒரு நாள் மாறிடும்னு நினைப்பேன். ஓகேவா? கடைசியா ஒரு நாள் மாறிடும்னு நினைப்பேன். அப்படி மாறலன்னா இது கடைசி இல்லை, கடைசி இன்னும் இருக்கு, அப்ப நம்ம இன்னும் போராடணும்னு நினைப்பேன். புரியுதா? இன்னைக்கு எனக்கு இந்த விஷயம் இது மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது மாறலன்னு நான் விட்டுறவே கூடாது. அது மாறலன்னா அப்ப அது கடைசி கிடையாது. புரியுதா? அப்போ அது மாறுது பேர் எப்போ, அதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் நம்ம போராடணும். இந்த கல்விங்கிறது ஒரு ஆக சிறந்த ஒரு செயல். எப்படின்னா நிறைய பாருங்களேன், ஏகப்பட்ட தலைவர்கள் இந்த கல்வியால வந்திருக்கிறாங்க, ஆனா படிக்காதவங்களும் வந்திருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த ஒரு பவர் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா படிச்சவங்கிட்ட தான் இருக்கும். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீ கத்துக்கிட்டனா நீ எங்க போனாலும் உன்னால கம்யூனிகேஷன் பண்ண முடியும், உன்னால அந்த இடத்துல இருந்து உன்னால மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அரசு தேர்வுகள் கூட நீ படிக்கக்கூடிய அந்த 6ஆம் பாடத்தை கொடுத்து படிச்சிட்டேன்னா இப்போ ஆஃப்டர் நீ ஒரு அரசு தேர்வுகள் எழுத போற அப்படின்னும் போது அந்த தேர்வு உனக்கு ஒரு எளிமையா இருக்கும், எளிதாயிடும். புரியுதா? அப்போ இந்த கல்விங்கிறத நீ எந்த அளவுக்கு கூட கொண்டுட்டு போறீங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அப்போ இந்த நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேன், தனிமையில தனித்திரு விழித்திருன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் தனித்திரு விழித்திருன்னு சொல்றேன்னா சூரியன் தனியா இருக்கிறதுனாலதான் பிரகாசமா இருக்கு. சூரியன் கிட்ட போக முடியுமா? பூமி தனியா இருக்கிறதுனாலதான் எல்லா உயிரையும் காப்பாற்றுது. பூமியை நம்ம சுத்தி பார்த்துட முடியுமா நினைச்சா? நிலா தனியா இருக்கிறதுனாலதான் இரவுல வெளிச்சம் கொடுக்குது, குளிர்ந்த காத்து கொடுக்குது. அப்போ நீ தனியா இருந்தா நீ உன்னால என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும் தானே? சாதிக்க முடியுமா இல்லையா? அதனாலதான் இங்க பேரு நம்ம பாடல் பாடிட்டு இருக்கிறோம் பாரதிய அச்சம் அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானகத்தில் மீதுகின்ற போதிலும் அச்சம் இல்லை வானே நம்ம மேல இருக்கிற அந்த வானமே நம்ம தலையில விழுந்தாலும் என்ன பண்ணணுமா? பயப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம தமிழ் மண்ணுல பிறந்த தமிழ்ல நிறைய சாதிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சாதிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஊந்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல நல்ல தீவிரமா செயல்படுங்க, கடைசி வரைக்கும் போராடுங்க. இந்த போராட்டங்கிறது முடிவு பெறாது. உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? போராடி தான் பெறணும். இந்த போராட்டங்கிறது முடிவு பெறாது. ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் நான் போராடுறேன், ஜெயிச்சிட்டேன்னா அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும்? போராடணும். அந்த விஷயத்துக்கு ஜெயிச்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும்? போராடணும். அப்ப இந்த போராட்டங்கிறது என்னைக்குமே முடிவு பெறாது. உனக்கு தேவையானதை நீ போராடி தான் ஜெயிச்சாகணும். நீ எப்படி உனக்கு ஒரு பொங்கலுக்கு துணி வேணும், ஒரு தீபாவளிக்கு துணி வேணும், ஒரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா கறி எடுக்கணும்னு போராடுறியோ அதே மாதிரி நான் படிக்கிறதுக்கு பேனா வேணும், படிக்கிறதுக்கு புத்தகம் வேணும், படிக்கிறதுக்கு பென்சில் வேணும், நான் படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும், நான் படிக்கிறதுக்கு புக்கு வேணும், நான் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு பேனா பென்சில் வேணும், நான் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு நல்ல துணி வேணும், நான் பள்ளிக்கூடம் போடுறதுக்கு நல்ல பேக் வேணும், எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆசான் வேணும்னு போராடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ போராடணும். அப்போதான் அந்த ஒவ்வொரு போராட்டமும் ஒரு வெற்றி உனக்கு கொடுக்கும். அந்த வெற்றியை நீ மீண்டும் தக்க வச்சுக்கணும். அதுதான் காமராஜ், நம்ம டியூஷனில் இருக்கிற காமராஜ் சொல்லுவார், நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களால் எல்லாமே முடிங்க பாரு. உங்கள் எல்லாரையும் சிரிக்க சொன்னால் சிரிப்பீங்க, உங்கள் எல்லாரையும் நடக்க சொன்னால் நடப்பீங்க, உங்கள் எல்லாரையும் ஓட சொன்னால் ஓடுவீங்க, உங்கள் எல்லாரையும் அழ சொன்னால் அழுவீங்க. அப்போ எல்லாருக்கும் எல்லா திறமும் இருக்குது தானே? ஆனால் உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமும் இருக்கணும். ஒருத்தர் வித்தியாசமா எழுவேன், ஒருத்தர் வித்தியாசமா சிரிப்பேன், ஒருத்தர் வித்தியாசமா நடப்பேன், ஒருத்தர் வித்தியாசமா ஓடுவேன். அப்போ அதில் நீ என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதை நீ தனித்துவமாக எடுத்துட்டு வெளியே காட்டணும். புரியுதா? உனக்கு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு திறமை உனக்குள்ள
அபரீத வளர்ச்சி அடையக்கூடிய திறமையா இருக்கும். அதை நீ வெளியே கொண்டு வர மாட்டேன். அப்படியே அதை நீ கண்டுபிடிச்சி வந்தேன்னு வச்சுக்கேன், ஒரு 5 ஸ்டெப்பு போவேன், 6 ஸ்டெப் மாதிரி மாதிரி. சிலம்பம் கிளாஸுக்கு வந்தாங்களா, சிலம்பம் பண்ணாங்களா, நல்லா பண்ணாங்களா, சிங்கிள் ஸ்டிக் பண்ணாங்க, டபுள் ஸ்டிக் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனால் அந்த அந்த போராட்டங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்போடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியல. இன்னைக்கு 9 மாச கர்ப்பிணி ஓடுறாங்க, ஒரு 800 மீட்டர் 9 மாச கர்ப்பிணி ஓடுறாங்க. வயிற்றுல குழந்தை வச்சுட்டு ஒருத்தர் ஓடும் போது நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஏன் அதை ஓட முடியாது? நம்ம ஏன் நமக்கான இலக்கை நம்ம நிர்ணயிச்சு நமக்கான இலக்கை நம்ம போராட்டம் ஜெயிக்க முடியாது? அங்கே பாரு, 1000 விஷயங்கள் இருக்கலாம், 1000 விஷயங்கள் இருக்கலாம், 1000 வழியில் உனக்கு தடங்கள் வரலாம். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு என்னைக்கு ஓடணும்னு நினைக்கிறோம் அன்னைக்கு தான் ஜெயிப்பேன். சும்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ காமராஜருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமா? இல்லை ஒரு அப்துல் கலாமுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமா? பிரச்சனை யாருக்கு இல்லை? பிரச்சனையெல்லாம் அர்ச்சனை பண்ணி தள்ளிடணும். பெருசாக ஜெயிக்கணும்னா நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம ஒரு ஒரு குறிக்கோள், எனக்கு இதுதானா, இதுதான் நான் இதான் ஆக போகிறேன்னா அதான் ஆகணும். அதுக்கு தான் நீ ஓடணும். இப்போ எனக்கு பிரியாணி வேணும், நான் போய்கிட்டே இருக்கிறேன். வழியில் இங்கே சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க கோயிலில், வாங்கி சாப்பிட முடியுமா? நீ வாங்கி சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? வயிறு பசி அஞ்சிடும். பிரியாணியே ஒரு குண்டாக்கு வச்சாலும் உன்னால் என்ன பண்ண முடியாது. அப்போ நீ எதுக்காக மட்டும்தான் ஓடணும்? பிரியாணி 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 பிரியாணின்னு ஓடணும். வழியில் இந்த பக்கம் சுண்டல் கொடுத்தாலும் சரி, இந்த பக்கம் சாம்பார் சாதம் கொடுத்தாலும் சரி, அந்த பக்கம் புளி சாதம் கொடுத்தாலும் சரி, இந்த பக்கம் கஞ்சி கொடுத்தாலும் சரி, அந்த பக்கம் எதனா கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, எனக்கு தேவை பிரியாணி. நான் ஒரு நாள் இல்லை 10 நாள் பட்டினி இருந்தால் கூட அந்த பிரியாணி சாப்பிட விட மாட்டேன். புரியுதா? அப்போ நம்ம பிரியாணி மேலே தான் வைக்கணும். நீ ஐயோ சாமி இப்போ நம்ம பசி ஆற்றிக்கலாம்னு சொல்லி சாப்பிட போனால் அவ்வளோதான், உங்களோட சாப்டர் க்ளோஸ். அந்த மாதிரி தான் நிறைய பேர் போயிருந்தீங்க. உங்களுக்கான இலக்கை நீங்கள் என்னைக்கு தீர்மானிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி எப்போ ஓடுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அது வரைக்கும் நீ ஐயோ நான் இதுவாகணும் நீ தான் வழியிலே வர சாம்பார் சாப்பிட்ற, வழியில் வர சுண்டலை சாப்பிட்ற, நீ எப்படி ஆகுவ? உனக்கு அந்த எப்படி தெரியும்? எப்படி உன்னால் போய் இலக்கை அடைய முடியும்? ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்க, 10 பேர் வர்றாங்க. 10 பேருமே ஃபர்ஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? ஓடணும். அந்த 10 பேருமே ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஓடணும். எப்படி ஓடணும்? 10 பேருமே ஃபர்ஸ்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டப்பந்தயம் 10 பேர் ஓடுறாங்க, 10 பேரும் ஃபர்ஸ்ட் வரணும். என்ன பண்ணணும்? 10 பேருமே சீரான ஒரே வேகத்தில் ஓடினா தான் 10 பேரும் ஃபர்ஸ்ட் வர முடியும். ஒருத்தனை விட ஒருத்தன் வேகமாக ஓடினா, எவன் வேகமாக ஓடுறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். புரியுதா? நீங்க அப்படிதான் உன் கூட இருக்கிறவங்கள நீயும் ஒரே சீரான, அவ ஜெயிக்கணும்னு நீ நினைக்கணும், நீ ஜெயிக்கணும்னு அவன் நினைக்கணும், 2 பேரும் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் 2 பேரும் ஒரே சீரா ஓடி போய் 2 பேரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும். இல்ல அவ தேவையில்லை, நான் தேவையில்லை, நீ தேவையில்லை, நான் தேவையில்லைன்னு போய் இருந்தா யாராச்சும் ஒருத்தர் தான். புரியுதா? அப்போ 10 பேர் வர்றாங்கன்னா 10 பேரும் என்ன பண்ணணும்? ஒரே சீரான வேகத்துக்கு போகணும். இதுதான் இந்த வேகம் தான்டா, இந்த வேகத்தில் போனால் தானே நம்ம 10 பேரும் போக முடியும் அப்படின்னும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே அச்சுக்கிட்டு 10 பேரும் போகிறது கிடையாது. போகிறதுக்குள்ளே 10 பேரும் அச்சிக்கணும் வெட்டி மடிந்து யாருமே போகிறது கிடையாது. திரும்பி பார்த்தா காலியாக இருக்குது. கோட்டை துறதுக்கான ஆளே இல்லை. அப்படியே மிச்சம் மீறி போய் முட்டி மோதி அந்த கோட்டு பக்கத்தில் ஒருத்தன் வரான். அவனுக்கு ஒரு இது அவன் அந்த கோட்டுக்கு முன்னாடி நின்று போயிடுவான். கடைசி வரைக்கும் அந்த கோட்டை துறதுக்கு ஆளே இல்லை. அப்போ நீ என்ன தெரியுமா சொல்ல? உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு போ, ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பாவை திட்டு வாங்கினேன், அம்மாவை திட்டு வாங்கினேன், அப்பாவை திட்டு வாங்கினேன், எல்லாரையும் திட்டு வாங்கினேன், எல்லாரையும் அடி வாங்கினேன், எல்லாரையும் உத வாங்கினேன். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியலடா அப்படின்னு. உன்னால் ஜெயிக்க முடியல, உன்னால் ஜெயிக்க முடிஞ்சிருக்கும். நீ அதுக்கான முயற்சியை போடலை. புரியுதா? அப்போ உனக்கு பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா அம்மாண்டியா அந்த அக்கா அம்மா கூட போய் விட்டுச்சு, நம்ம எங்கேருந்து நீ போய் தொட்டு ஜெயிச்சு நின்னா மட்டுமே தான் உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய, உன்னோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அண்ணன் இருந்தாலும், தம்பி இருந்தாலும், தங்கச்சி இருந்தாலும், யாராக இருந்தாலும், எங்கள் அக்கா அன்றைக்கி போய் ஜெயிச்சாடா, எங்கள் அக்கா அந்த எக்ஸாம் எழுதுனா, எங்கள் அக்கா ஜெயிச்சா, நான் என்னால் எழுத முடியும், நானும் ஜெயிப்பேன். நீ சொல்லலாம், டேய் இதாண்டா படுறா, இதென்ன பிரச்சனை, இந்த 4 கொஸ்டின் படி, அந்த 4 கொஸ்டின் படி, இதை படி இதான் வரப்போகுது, போ டிக் பண்ணிட்டு வா, வேலை அவனுக்கு கன்ஃபார்ம் போ, இப்போ எழுதிட்டு வருவா, பாஸ் பண்ணுவான். நீ தான் டேய் நானே 10 முறை எழுதுனடா, ஃபெயில் ஆகிட்டேன்டா, விட்றா, முடிஞ்சா நீ படுறா, படிச்சு உன்னால் முடியுதா பாடுறா அப்படின்னா யார் படித்து பாஸ் பண்ணுவோம்? பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீ முதல்ல நீ ஜெயிக்கணும். நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிக்கிறது அதை தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே தோத்துட்டு நின்றுக்கிறோம். எங்களால் இப்போ ஓட முடியல. நாங்கள் எல்லாம் ஹேண்டிகேப் ஆகிட்டோம். எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹேண்டிகேப் ஆகிருக்கிறோம். எங்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு முடியல. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
ஸோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களை நம்ம எந்த இடத்துலாம் தவறு பண்ணோம். நான் அந்த மாதிரி உடனே இருந்தேன் பிரியாணிக்காக, வழியில் சாம்பார் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்போ நான் என்ன சொல்லணும் என் பின்னாடி இருக்கிறவனுக்கு, டேய் வழியில் சாம்பார் கொடுப்பாங்க, சாம்பார் வேணாம் சொல்லு, அவன் கோடி கோடியாக கொடுத்தாலும் வேணாம் சொல்லு, உனக்கு தேவை என்ன பிரியாணி தான். அவன் பிரியாணியுடைய விலை மதிப்பற்ற பொருள் கொடுத்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. அது லட்சங்கள் கோடி கணக்கு எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த 50 ரூபாய் பொருள் பிரியாணி தானே வேணும், அது தானே எனக்கு வேணும், நீ எது வேணாலும் எடுத்துக்கணும், நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும். புரியுதா? இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அது மாதிரி தான் ஓடியாருந்தோம். எவ்வளோ தம்பிச்சு கேட்டுன்னு போய் சாம்பார் சாப்பிட்டோம். எனக்கு அந்த பிரியாணி கெட்டு போச்சு. அப்படின்னா அந்த பிரியாணி வேறு யாருன்னா சாப்பிட்ருப்பாங்க, இல்லை நாய் சாப்பிட்டு போயிருப்போம். அப்போது நான் பின்னாடி வரவனுக்கு என்ன பண்ணணும், டேய் வழியில் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த முனையில் வை, அதுக்காக மட்டும் ஓடு அப்படின்னா அதுதான். இப்போ அந்த விஷயத்தான் நீங்கள் அப்படி என்ன பண்ணணும், உங்கள் கல்வியில் செலுத்திக்கணும் படிக்கும் போதே. ஓகேவா? இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா, நீ வரியா, ஐ லவ் யூ சொல்றியா, சொல்லிட்டு போ, உன் வேலையை பார்த்துக்கு போ, நீ போய் உன் வேலையை போ, நீ வரியா எனக்கு கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லியா, போ சொல்லிக்க போ, சொல்லிக்க போ, சொல்லிட்டு போ, சொல்லிக்க போ. ஆனால் என் வேலை என்ன வேலை, என் வேலை என்ன வேலை, படிக்கணும். நான் அடைய வேண்டிய இலக்கை அடையணும். இப்போ ஐ லவ்னு சொல்லிட்டா வா மச்சி, சரி மச்சி, வேறு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பண்ணலாம், அது கிடையாது. இந்த பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை குட்டிக்கு போட்டுக்கலாம், 4-5 வருஷம் ஒன்றா இருக்கலாம், அச்சு பிடிச்சி 2 பேரும் பிரிஞ்சிடலாம், இல்லை ஏதாவது குழந்தை எங்க நேரத்தில் விட்டுட்டு போயின்னு இருக்கலாம், அவ்வளோதான். இது கிடையாது. உன்னோட இலக்கு எதுவோ அதை தீர்மானிக்கணும், அந்த இலக்கை நோக்கி நீ ஓடிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரே ஒரு செகண்ட் கூட அந்த இலக்கில் வந்து நீ வந்து ஒன்று டிவர்ட் பண்ணிக்கவே கூடாது. திரும்ப சொல்றாங்க, இங்க பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற யாருக்கும் வராதுங்க. பணம் ஒரு பெருசே கிடையாது. புரியுதா? நாங்க முதல் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு யாரும் தெரியல. வெளியே போனோம், ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, வேற ஒரு விஷயம் போனோம், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறாங்க, வேற ஒரு பக்கம் போனோம், நோட்டு பழம் வாங்கி கொடுத்தாங்க, வேற ஒரு பக்கம் போனோம், டாக்டர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வெளியே 1000 லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ண இருக்கிறாங்க. ஆனா நீ அதெல்லாம் பின்பற்றுறது கிடையாது. உன் பின்னாடி அவனுக்கு 4 பேர் சுத்தினா 4 நாள் அவன் திரும்பி நடக்குது, 5வது நாள் அவனை இம்ப்ரெஸ் பண்றான்னு இம்ப்ரெஸ் ஆகுது. நமக்கு வந்து இந்த வயசு வந்து கல்விக்கான வயசு, கல்வி கற்பதற்கான வயசு. நல்லா நிறைய முறை ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒருத்தன் வந்து சைக்கிளில் தான் போய்க்கிறான், பஸ்ஸில் கூட போனதில்லை, வேற எது காரில் போனதில்லை, லாரியில் போனதில்லை, எதுலையுமே போனதில்லை, ஒரு சைக்கிள் தான் ஓட்டுக்கிறான். அவனுக்கு திடீர்னு ஒரு பம்பர் ஆஃபர் அடிக்குது. உனக்கு வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ளைட்டில் போகலாம், ஒரு வாரம் உனக்கு ஓசி ட்ரிப்பு, ஓசி சோறு, ஓசி ட்ரிப்பு, ஓசி வண்டி, எல்லாம் ஓசி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அதிபதிசாலி என்ன பண்ணாரு, ஒரு சைக்கிள் மட்டும் தான் மாற்றிக்கிறாரு. சைக்கிள் பார்த்து ஒரு அப்படியே பறக்க ஆரம்பிச்சாரு அப்படின்ட்டு. ஃப்ளைட் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்திசாலி என்ன பண்ணிட்டாரு, 2 நாளுக்கு முன்னாடி போய் அங்கே ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டாரு. ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிறாரு 2 நாளுக்கு முன்னாடி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் வச்சுக்கேன், வெளியே போய் உட்காந்துட்டாரு. போகிறவங்க எல்லாம் வந்து என்னடா ஆகுது, வண்டி வருது போகுது, இந்த பையன் இங்கே உட்காந்துருக்குது, இப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் முடிச்சு போச்சா என்னன்னு தெரியல. போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஈடானா அதனால நம்ம ட்ரெயினில் இதில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், சந்தோஷமா இருக்காரு. பார்க்குற எல்லாருமே அது அவன் பைத்தியக்காரனா தெரியலாம். ஆனால் அவனுக்கு அவன் ராஜாவாக இருக்கான் ஒரே விஷயத்தினால. புரியுதா? அப்போ அப்படி அவன் பைத்திய மாதிரி உட்காந்துருக்கான். போட மாட்டாங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ஒருத்தர் வந்து கேட்கறான். இவன் சொல்றான், ஏய் என்னப்பா நீ வெள்ளிக்கிழமைலேருந்து அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தா உட்காந்துக்கிற, சனிக்கிழமை இன்னைக்கு உட்காந்துக்கிற, நீ என்னப்பா இங்கே உட்காந்துக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு இவர் சொல்றார், எனக்கு வந்து நாளைக்கு டிக்கெட் இருக்கு, நாளைக்கு தான் ஃப்ளைட்டில் போகிறேன், அதனால உட்காந்துக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு போக இன்னைக்கு வந்து உட்காந்து இருப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, எப்பவே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, முந்திக்கிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இவர் என்னன்னு சொல்லுவாங்க, பைத்தியம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் நமக்கு ஒரு வயது வரம்பு விதிச்சிருக்கு. இப்போ சில்ட்ரன்ஸ்னா இப்போ குழந்தைகள், மங்கை பருவம், மகள், அதுக்கப்புறம் குழந்தை, மகள், மங்கை, மனைவி, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டா இருக்கிற. ஓகேவா? இது வந்து விதிச்சிருக்கு. நம்ம குழந்தை பருவத்திலேயே மங்கை பருவத்துக்கு போயிடுறோம், மங்கை பருவத்திலேயே மனைவி பருவத்துக்கு போயிடுறோம், மனைவி பருவத்திலேயே தாத்தா பாட்டி பருவத்துக்கு போயிடுறோம். அப்போ நீ கடைசியாக பார்க்கக்கூடிய அந்த பருவம்லாம் என்னவா இருக்கும், உன்னால அதை அனுபவிக்க முடியுமா? முடியாது. விளையாட வேண்டிய வயசுல விளையாடு, படிக்க வேண்டிய வயசுல படி, வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை குட்டி பத்துக்க வேண்டிய வயசுல குழந்தை குட்டி பத்துக்கோ, தாத்தா பாட்டி ஆக வேண்டிய வயசுல தாத்தா பாட்டி ஆகுது. இதுதான். நல்லா பாரு,
மற்ற பொண்ணு போவோம், அது கூட ஒரு குழந்தை பொண்ணு போவோம். நிறைய எல்லாம் பாக்குறீங்கல்ல, என்ன காரணம் அதுக்கு? இந்த மாதிரி சைட்ல வர இந்த சாம்பாருக்கு சுண்டலுக்கு ஆசைப்படுறது தான். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பாதையை என்னைக்குமே மாத்திக்காதீங்க. நீ ஒரு கலெக்டரானா உன்னை பிசை ஒரு குடிக்காரனை கட்டி வைப்பாங்களா அம்மா? இல்லை ரோட்ல போகிற ஒரு பிசைக்காரனை கட்டி வைப்பாங்களா? இல்லை வேலைக்கே போகிற ஒரு தண்டை ஒரு வீட்டில் உட்காந்து பிசை தலையில் கட்டுவாங்களா? வைக்கவும் முடியாது, கட்டவும் முடியாது. என் பொண்ணு கலெக்டர் மார்க் கட்டி சொல்லுவாங்க, என் பொண்ணு கலெக்டர், என் பொண்ணுக்கு வர மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், என் பொண்ணு ஈக்குவல் இருக்கணும் அப்படின்றத நான் குரூப் பண்ணுவாங்க. நீ கலெக்டர் ஆகிட்டா உன் பின்னாடி எத்தனை கலெக்டர் நிற்பான், நீ போனா எத்தனை பேர் எதிர்த்து நிற்பான். ஆனா நீ தான் கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க கர்ப்பமாயிடுது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கர்ப்பமாயி எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அப்போ நீங்க தீர்மானிங்க உங்களுடைய பேர் அந்த லேபிள் இருக்குல்ல. இப்போ என் பேர்னா சரத்குமார்னா இதாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேர் இதுதான் இதான். இப்போ லலிதாவா நல்லா படிக்கும்பா, அந்த பொண்ணு ஆகும்பா, அது என்ன நீ தான் செய்யப்பா, அது கரெக்டா இருக்கும்பா அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ என் பேர் சரத்தா, ஐயோ அது அப்துல் வேலை ஒரு வேலை விட்டா செய்யாது, கொஞ்சம் சுத்தி நடக்கும், போராடுறவங்களை சண்டை பிடிக்கும், அது உருப்படாதுப்பா. ஆனா நான் நேரில் நினைச்சுக்கா தங்கமான குழந்தை, இது சொன்னாலும் செய்யும், ஏன்னா வேலை நடக்கணும்ல நேரில் இருந்தா. அப்போ அந்த மாதிரி இந்த பொய் பரப்புரையே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையான அந்த இலக்கை நோக்கி ஓடுங்க. வயசு இருக்கு, அந்த வயசு வரைக்கும் ஓடுங்க. உனக்கு உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுதோ ஓடு, உனக்கு கண்டிப்பா கை கொடுக்க ஆள் இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோ. நீ இங்கதான் இருக்கிற, உன் பக்கத்து வீட்டுக்காரன் கோய் போய் பக்கத்து வீட்டுல கேரிச்சுன்னு சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கா, ஐயோ இந்த உலகமே இப்படிதானே இருக்கும் சாமி, பக்கத்துல இருக்கிற சண்டை போடுறாங்கப்பா அப்படின்னு நினைக்காத. பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க பாத்ரூம் தண்ணி அந்த தெருவில் போயிடுச்சுன்னா, ஐயோ நீ என்னடி கழிவு தண்ணி ஏன் தெருவில் விடுற அப்படின்னு சண்டை போடுறான்னு வச்சுக்கோ, ஐயோ இந்த தெருவில் இருக்கிறது எல்லாமே இப்படிதான், இந்த உலகமே இப்படிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். பக்கத்து வீடு, பக்கத்து தெரு, இந்த பக்கத்து கிராமம், இதை வச்சு நீ என்ன பண்ணிடுற, உலகத்தையே எடை போட்டுடுற. ஆனா அதை விட்டுட்டு வெளியே வா, வெளியே ஓடிப்பார். உனக்கு உண்மையாக உனக்கு கை கொடுக்க 1 லட்சம் கோடி லட்சக்கணக்கில் இருக்காங்க. எவ்வளவு பேர் அம்மா ஒரு கால் இல்லாதவன் ஓடுறாமா, கால் இல்லாம ஓடுறான். நீ கால் இருந்தா என்ன பண்ற, ஓடுறான்னா ஒளியிற. கையில்லாதவன் வேக்சின் பண்றான், கையில்லாதவன் ஒரு வேலை செய்யறான், காலையில ஒரு கண்ணு தெரியாதவன் படிக்கிறான், கண்ணு தெரியாதவன் கிளாஸ் எடுக்கிறான். எப்படி எடுக்க முடியும்? உன்னால கண்ணு மூடிட்டு ஒரு 4 லைன் படிக்க முடியுமா? கண்ணு இல்லாம கிளாஸ் எடுக்கிறாங்க. காதே கேட்காது, என்ன சொல்றேன் எது சொல்றேன் ஒரு கரமாந்திரமும் கேட்காது. அருமையா பாட்டு படிக்க காதல் கேட்கவே முடியாது. அந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு அது இந்த ஸ்வரம் தான், இந்த ஜதி தான், இந்த தாளம் தான் பாடுது. எப்படி பாட முடியும்? டிவி எல்லாம் பாக்குறீங்களா, ஒரு 5 வயசு 6 வயசுன்னு சொல்றாங்க. அது குழந்தைங்க என்ன அழகா மனித வச்சு பாடுதுங்க, பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு அற்புதமா பாடுதுங்க. யாரு கொடுக்குறாங்க அந்த வரம்லாம்? அவங்களுக்கு மட்டும் அந்த வரம் இருக்கான்னு, அவங்களால மட்டும் தான் பண்ண முடியுமான்னு. அப்போ ஒரு 5 வயசு 10 வயசுல சாதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஏன் இவ்வளவு 15 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, 15 வயசு 16 20 வயசு ஆகுது, ஏன் சாதிக்கல? இது வரைக்கும் ஏன் உன்னால சாதிக்க முடியல? என்னைக்காச்சும் கேட்டிருப்பியா? கேட்கல. இப்ப கூட இதுக்கு முன்னாடி சன்சிங்ல என்னமோ ஒரு பொண்ணு பாடதான் வந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு காது குத்து எல்லாம் விதமா பண்ணாங்க. அந்த அந்த பொண்ணு பாட்டு பாட வந்ததுனால அவங்க ஊருக்கு பஸ்ல போச்சுமா தெரியுமா? நம்ம நாட்டோட முதலமைச்சர், நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர் அந்த கிராமத்துக்கு பஸ் விட்டு இருக்காருமா. அந்த ஒரு தனி மனிதன், அந்த ஒரு பொண்ணு ஏதோ வாய்ப்பை தேடி ஓடி வந்துச்சு. அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு அதோட திறமையை வெளிக்காட்டுச்சு. அந்த திறமையின் மூலமா அந்த ஊருக்கு பேருந்து கிடைச்சிருக்கு. அந்த திறமையின் மூலமா அந்த ஊருக்கு மின் விளக்கு வந்திருக்கு. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு ஊரையே மாற்ற முடியுது. இருக்கிற இவ்வளவு பேர் நினைச்சா அதை மாற்ற முடியாதா? மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அதை பாத்தீங்கன்னா சூப்பர் கை தட்டிட்டு போயிடுவீங்க. ஆனா அது அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கிற கஷ்டம், அந்த கஷ்டத்தை மீறியும் அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கு. அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு வருதுன்னா சும்மா ஒரு ஆடிஷன்ல செலக்ஷன் ஆகி ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னா சும்மாவா? அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா பாட்டு? யாரும் பாட்டு சொல்லி கொடுக்கல.
அதுவாக காதால் கேட்டு அந்த வாயால் பாடுது. ஃபோனை வச்சியோ ஏதோ ஒன்று வச்சியோ அதை கேட்டு 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 அது பாடுது. சொல்லி கொடுக்க ஆசிரியரே இல்லை, ஒரு பாடல் ஆசிரியரே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனால் அந்த பொண்ணு ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது? அதோட முயற்சி தான். நம்ம தான் இங்கே வந்து நமக்கு அதை சொல்லி கொடுத்தாலும், வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலும், அண்ணன் தம்பி பாதுகாப்பாக சொல்லி கொடுத்தாலும் நம்ம தான் முயற்சி பண்ணுறது. எப்படி நம்ம ஜெயிப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். 4 வயசு 5 வயசுல சாதிக்கிறாங்கம்மா குழந்தைங்க. 4 வயசு 5 வயசுல சாதிக்கிறாங்க. இன்னும் போனீங்கன்னா அந்த எல்கேஜி யூகேஜி பசங்களாம் அதாவது இந்த 1330 திருக்குறளே சொல்றாங்க. எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது. கிடைக்கலனா தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இன்னைக்கு இப்ப நின்றுட்டு இருக்கோம், வீட்டுக்கு போனா குண்டால சோறு இருக்கும், ஓகேவா, தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஆனா அந்த ஒரு வேளை சோறு இல்லாத இன்னைக்கு இப்ப இந்த நொடியில ஒரு வேளை சோறு இல்லாம தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல பக்கத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணி தெரியுமா? ஒரு போர் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியல. எவ்வளவு நல்லா நடந்துட்டு இருக்குது. நேற்று தெரியுமா பகுதி நேர ஆசிரியர்களை நியமனம் பண்ணு சொல்லி போராடி இருக்காங்க. அவங்களுக்கு வச்சு அரெஸ்ட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு போர் நடந்துட்டு இருக்குதுமா, ஒரு குழந்தைமா, பச்சை குழந்தைமா, அதுக்கு என்னமா தெரியும்? சண்டைன்னு தெரியுமா? எங்கிருந்தோ குண்டை போடுறான், பில்டிங் இடிஞ்சு அப்பா அம்மா சேர்த்து போறாங்க. குழந்தை ரத்த காலனியோட அடித்து ஓடி வருது. அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அது எப்படி அதோட வாழ்க்கை எப்படி அதை பண்ணும்? அடுத்தது அது எப்படி கடந்து போகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்லைங்க. இங்க பாருங்க, நம்ம சூர்யா இருக்காருல்ல, ஆக்டர் சூர்யா, சிங்கம் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் பண்றாரு. அந்த ஃபவுண்டேஷன்ல படிச்ச ஒரு பொண்ணு IAS ஆயிருக்கு, அது கலெக்டர் ஆயிருக்கு. அந்த ஃபவுண்டேஷன்ல படிச்ச ஒரு திருநங்கை சம்திங் ஏதோ ஒரு வேலையில ஜாப் ஏதோ ஒன்றுல பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அவங்களால முடியறதுல உங்களால ஏமா முடியல? நமக்கு வந்து ஒரு பேக் போனே இல்லாமல் இருக்கிறவங்கள ஜெயிக்கிறாங்க. நமக்கு எல்லா போனும் சப்போர்ட்ல இருக்கு, ஆனால் நம்ம ஜெயிக்க முடியல. ஏன்னா உனக்கு ஈஸியாக கிடைச்சிது. உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருந்ததுனால உனக்கு அதோட வலியும் வேதனையும் புரியல. ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பாரு, ஒரே ஒரு நாள் காலையில் சாப்பிடாது, மதியம் சாப்பிடாது, இந்த ஒரு நாள் சாப்பிடாம உன் வேலையை செஞ்சு பாரு. நீ செஞ்சு பார்த்துட்டு அதோட வெளியே வேலையை உணர்ந்து பாரு. எத்தனை நாள் நம்ம அப்பா அம்மா சாப்பிடாம செஞ்சுருப்பாங்க, எத்தனை நாள் நமக்கு சோறு நமக்கு அவங்களுக்கு சாப்பிடாம நமக்கு சோறு கொடுத்துருப்பாங்க, எத்தனை நாள் இருந்திருப்பாங்க. நீ உண்மையாகவே ஒரு நாள் உணர்ந்து பாரு. அது அப்போதான் உனக்கு அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த கஷ்டம் அந்த நஷ்டம் எல்லாமே அப்போதான் தெரியும். அன்னையிலேருந்து நீ முடிவு பண்ணலாம், உன்னால் முடியும். இப்போ நினச்சா கூட உன்னால் முடியும். இருக்கக்கூடிய காலங்களில் உன்னால் அதை வெற்றிகரமாக கடந்து உன்னோட வெற்றியை தீர்மானிக்க முடியும். எப்படி இன்னைக்கு வந்து இப்போ நம்ம காமராஜரை பற்றி பேசுகிறோமோ, இன்னும் இருக்கக்கூடிய அந்த 6-7 மாதங்களில் நீ பள்ளி படிப்பை ஒழுங்காக முடிச்சு பள்ளியிலேயே முதல் பண்ணியே உன்னால் மாநிலத்தில் வர முடியாதா என்ன? உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு தானே, உன்ன மாதிரியே ஒரு பையன், உன்ன மாதிரி கை கால் இருக்கக்கூடிய, உன்ன மாதிரி காது மூக்கு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோ பையனோ தானே முதல் மதிப்பெண் எடுக்கிறான். ஏன் இங்கிருந்து உன்னால் எடுக்க முடியாதா? போன வருஷம் அதாவது டீ மாஸ்டருடைய பையன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா? நமக்கு அதான் தெரியல பாரு. போன வருஷம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுனீங்க? பப்ளிக் எக்ஸாம் உட்காந்துக்கிறாங்களா? உன் கிளாஸில் யார் பர்சன்ட் தெரியுமா? உன் இதுவும் இல்லை, 11th தானே எக்ஸாம் எழுதுனேன். 11th யார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா? நமக்கு தான் தெரியாது. நம்ம தான் 35 எடுத்து பாஸ் பண்ணிட்டோமே, நம்ம தான் 40 எடுத்து பாஸ் பண்ணிட்டோமே. யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். இந்த கல்வியை வந்து நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உன்னோட தலைமுறையே போயிடும். அது ஃபுல்லாக காலி. அவ்வளோதான். நீ அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் எடுத்துக்கும், ஏகப்பட்ட கிழமைகள் எடுத்துக்கும். புரியுதா? நீ அதுலேருந்து மீண்டு வர்றதுன்னு கஷ்டம். நல்லா படிக்கிறீங்க, ஆனால் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது எப்படின்னு இந்த நான்லாம் படிக்கும்போது நான் வாழ்தான்பா, ஒத்துக்கிறேன்பா, என் கூட இருந்தோம்னா வாழ்தான், 4 நாள் தான் வாழ இருந்தேன். முன்னாடி 4 ரோ நல்லா படிப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுப்பாங்க. அடுத்தது 10 20 5 10 எடுக்கிறவங்க 20 30 எடுக்கிறவங்க. பின்னாடி இருக்கிற ஒரு 2-3 ரூபா சுத்தம் ஃபெயில். என் வாழ்க்கையில் நான் முதல்ல ரேங்க் எடுத்தது 10வது அரையாண்டு பொதுத் தேர்வில். அது பொதுத் தேர்வில் தான் நான் போய் ரேங்கே எடுக்கிறேன். அதுக்கு காரணமே அந்த பள்ளியில் என்னை வளர்த்த என்னுடைய ஆசிரியர்கள் தான். நான் இன்றைக்கும் அந்த பேர் ஞாபகம் இருக்கு எனக்கு. முத்துக்கருப்பன் சார், BMK சார்னு ஒருத்தர், அவர் BMKன்னு கூப்பிடுவாங்க, முத்துக்கருப்பன். இன்னொருத்தர் அன்பரசன் சார்ன்ட்டு, அவர் இங்கிலீஷ்க்கு. அவங்க 2 பேர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க.
அரையாண்டில் நான் வந்து ரேங்க் எடுத்தேன். 10th பாஸ் பண்ணேன், 12th பாஸ் பண்ணேன், டிகிரி முடித்தேன், டிப்ளமோ முடித்தேன், இன்னொரு டிப்ளமோ முடித்தேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன். மாதம் ஒரு 35,000 ரூபாய் வாங்குற அளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன். அதான் யோசிச்சு பாருங்களேன். இதே நான் வந்து என் 1வது 2வதுலேருந்து 6வது 7வதுலேருந்து நான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு மூவ் பண்ணியிருந்தா, நான் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன், இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்ச ரூபாய் சம்பளத்தில் இருக்கலாம்ல, இருக்கலாம் தானே? அப்போ நீங்கள் ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், இவங்க இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருக்குமே ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்கும். இருந்தும் இங்கே வரணும்னு வராங்க தெரியுமா? நான் உண்மையாக இதை பாராட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு தேவைக்காக வரீங்க, ஓகேவா? நம்ம அங்கே போனால் படிக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இல்லை வீட்டில் எதுனா வேலை விடுவாங்கன்னு கூட வரலாம்னு வச்சுக்கலாம். படித்து முடிச்சுட்டு போன இவங்க ஏன் வரணும்? நல்லா யோசிச்சு பாரு. காலேஜ் போகிறாங்க, காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் இருந்து வீட்டுக்கு வந்து அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இல்லை லேட் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்துருக்கியா, டியூஷனுக்கு வரியா? பார்த்தல 8 மணிக்கு வராங்க, 7:30 மணிக்கு வராங்க. டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு வராங்களே, எப்படி வராங்க? ஏன் வராங்க? உங்களுக்கு அடுத்தது நீங்கள் வருவீங்களா? அந்த மாதிரி கேள்விக்குறி தான். வருவன்றதுலாம் சும்மா போய், அதெல்லாம் சும்மா போய், நீ வருவன்றதுலாம் சும்மா போய். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆக சிறந்த தலைவர்களாக வருவாங்க. அது இந்த நேரத்தில் நான் வந்து அது நான் நிஜமாக சொல்கிறேன், இவங்க எல்லாருமே சொல்கிறேன். என்னைக்கு அந்த ஒரு ஸ்பார்க்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாரு, அந்த வாய்ப்பை தப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க கரெக்டாக அவங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஜெயிச்சா போதாது, நம்ம பின்னாடி வரக்கூடிய குழந்தைகளையும் ஜெயிக்க வைக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம நாட்டுப்புறத்தான 20 பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர்களை வந்து நம்ம உண்மையாக பாராட்டணும். மனசார அவங்களுக்கு நல்லா கைத்தட்டுங்க. ஏன்னா பள்ளியிலேயே மிட்டம் நடக்கல, நம்மளால மிட்டம் வச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி கரெக்ஷன் பண்ணி டாப்ல வந்துட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணலாம்? ஈஸியாக இங்கே 300 எடுக்கிறோன்னா அங்கே நீ போய் 400 எடுக்கணும். ஆனால் நீ தான் இங்கே மட்டும்தானே படிப்ப, ஸ்கூலில் போனால் படிக்க மாட்டியா? அங்கே தான் உன்னோட தோழி வருவாள், அவன் பக்கத்தில் உட்காந்துன்னு தொட்டியை கிளின்னு இருப்பாள். ஏய் உருளி மச்சி நாளைக்கு படிக்கலான்னுவாள். அப்படி தானே? யாரெல்லாம் ஆமான்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எல்லாரும் 100க்கு 100 எடுக்கிறோங்களா? மாதவி இதில் கூட பாரு கஞ்சித்தனம். மொத்தம் அடிப்பாவீங்களா? ஒருத்தர் கூட கை கீழ கேள்வி கேட்கும்போது ஒரு கை இல்லை, ஒரு கை மேலே எழும்பல. ஒருத்தர் தூக்குனதுக்கப்புறம் எல்லார் கையும் தூங்குது. சர்க்கில் விடுங்க. அப்படி தொடியை பிடிச்சிக்கிறா பாரு, அவகிட்ட சொல்லு, நீ கொஞ்ச நேரம் மொத்தக்கு இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படின்னா, வாடி முதல்ல படிப்பான், அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போய் கட்டி பிடிச்சி சண்டை கூட போடலாம், வாடி இந்த ஒரு கேள்வி பச்சை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லு. படிக்க மாட்டாளா? படிக்க வர மாட்டாளா? 10 நாள் சொல்லிப்பாரு, 11வது நாள் அவளே கூப்பிடுவா, ஏய் வாடி இது மட்டும் பச்சிடலாண்டி, ஐயோ அந்த வாத்தியார் அடிப்பாரு, அந்த டீச்சர் அடிப்பாரு, இது மட்டும் பச்சு முடிச்சுட்டு நம்ம போய் ஜாலியாக விடலாம்லவா அப்படின்னு. உங்கள் ஸ்கூல்லலாம் அப்போ யாரும் உங்களை விளையாட வரலையாண்ணா? ஏன் கிளாஸ் பீரியடில் விளையாடுறீங்க? முதல்ல ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியரை வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேறுவேன். நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணமாக நீ பண்ணியிருப்பேன், நீயும் தான். ஏன்னா நான் பண்ணிக்கிறேன், நம்மளாம் ஏகப்பட்டது பண்ணிக்கிறோம், சொல்ல முடியாது, ஏகப்பட்டது. உண்மையாதம்மா சாப்பாடு வாங்கின்னு சொல்லுவாங்க, நம்ம தான் வேற மாதிரி ஆச்சா, பாதியில் கொஞ்சம் அந்த ஒரு பிடி அள்ளி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு அப்படியே இல்லைனா இன்றைக்கி அவ்வளோதான். அவர் வைப்பாரா வைக்க மாட்டாரா, ஐயோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கா. சாருங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்கூலில் போடுறத அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு போய் அங்கே எண்ணி எட்டி பார்த்துட்டு இருக்கணும். எட்டி பார்த்துனா டேய் வாடா இந்த சாப்பிட்டு. நிஜமாம்மா ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம்மா இந்த ஸ்கூலில் படிக்கும். இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சுரேஷ், ஏழுமலை, சந்தோஷ், வேலு இருக்கான்ல, நாங்கள் ஒரு 5-6 பேர் தினமும் வச்சுப்போம். எதுக்கு வச்சுக்கிறோன்னே தெரியாது, ஏன் வச்சுக்கிறோன்னே தெரியாது, ஆனால் தினமும் வச்சுப்போம். நல்லா உட்காந்துருப்போம், திடீர்னு வச்சுப்போம், நல்லா உட்காந்துருப்போம், திடீர்னு வச்சுப்போம். இதில் என்ன கொடுமை பேர்,
எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கா, பேண்ட்லாம் டவுசர்லாம் கிழிச்சிடும், சட்டெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது. என்ன பண்றது? அப்படியே வரணும். போய் அங்கே ஏன்னா முள் இருந்தால் எடுத்து அந்த முள்ளையா குத்தி, என்ன குடும்பம் தெரியுமா அதெல்லாம். அப்படியெல்லாம் இருந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு உட்கார்றதுக்கு பெஞ்ச் போட்டு, எழுதுறதுக்கு டேபிள் கொடுத்து, உனக்கு முட்டை கொடுத்து, சோறு கொடுத்து படின்னு சொன்னா பைத்தியங்களா மாணவரே தெரிஞ்சுன்னுக்கிறீங்க. நல்லா யோசிமா. இப்போ கூட போய் வீட்டில் கேட்டுப்பாரு, உங்க அப்பா படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டுப்பாரு. இந்த 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 இது வந்து மாணவர்கள் நலனுக்காக தான் வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்ற ஒரு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது அப்படியே டோட்டலாக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டீங்க. வெளியிலேருந்து வர ஒரு ஆசிரியர் பயப்படுறாரு உன்னை அடிக்கிறதுக்கோ துன்புறதுக்கோ. நீ என்ன பண்ணுறனா 4 பேர் கூட சேர்ந்துக்கணும், நான் வாத்தியாரே மிரட்டுறேன், ஒரு ஆசிரியரை நீ மிரட்டுற. அது மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் ஸ்கூலில் நடக்கிறதுல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கிறியா? பாதி தெரியுமா எங்களுக்கு? உங்கள் ஸ்கூலில் நடக்கிறதுலாம் கூட வந்துருக்குறோம், ஞாபகம் இருக்கா? உத்திரமேரூர் ஸ்கூலுக்கு வந்தால் ஞாபகம் இருக்கா? நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க இவங்க இங்கே நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்களோட வேலையாக அதுதான். நாங்கள் நிறைய இடத்துல சுற்றுறோம், நிறைய இடத்துல போய் பார்க்குறோம், ஏகப்பட்ட விஷயங்கள் வருது. அதில் நீங்களும் இன்க்ளூட் ஆகிருக்கிறீங்கிற அந்த விஷயமும் வருது. ஆனால் அது வந்து என்னைக்கு முழுசாக நீ வந்து நீதான்றது தீர்மானம் ஆகுதுனோ அன்றைக்கி அது உனக்கே தெரிஞ்சிடும். அது உனக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதான் பண்ணுறோம் போல அப்படிங்கிறது. எல்லாருமே வந்து மனிதர்கள் தான். நம்ம யாருமே வந்து தப்பு பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. புரியுதா? அதுக்கு தான் இரவு பகல்னு இருக்குது, நல்லது கெட்டதுன்னு இருக்குது. நம்ம தப்புகளில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், சரியா கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த தப்புகள் பண்ணி தான் அதுக்காக தப்பாக பண்ணணும். நான் போய் ஒருத்தனை அடிச்சுக்கினே இருக்கணும், எனக்கா எப்போ தோணுதோ அப்போ நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை. ஒரு முறை ஒருத்தனை நீ போய் தப்பாக பண்ணி அடிச்சிட்டேன், அவன் அதை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னும் போது அப்போவே நீ உணர்ந்து அதுலேருந்து நீ என்ன பண்ணணும், அந்த தப்பை செய்யாமல் இருக்கணும். இந்த எப்பவுமே பாரு, நான் இருக்கிறேன்னு வச்சுக்கா, என்னோட டம்மியாக இருக்கிறவங்கிட்ட தான் சண்டைக்கு போவேன். கடுத்தானா ஏதாவது என்னோட பெருசாக இருக்கணும்னால ஜிம் பாடிலாம் போகிறவங்க சண்டை போவேன். நான் பார்த்து ஐயோப்பா அவன் என்ன டாய் போனா டாய் கருப்பா டாய் வாடா அப்படின்னா கூட இதை தான் பண்ணிடுறேன். நாளைக்கு நாங்கள் ஆமை கூட்டம் பண்ணுவோம். அது நம்ம ஹீரோவாக இருக்கும்போது நம்மளோட சின்ன ஏய் நிறையாடா வச்சுவிடுவோம் மூஞ்சலாம் வச்சுருவோம் பார்க்குறியா அப்படின்னு. அவரு நம்ம இப்போ பண்ண போறோம் எங்கள் அம்மா அப்படின்னு அது தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நம்ம போனோம்னா அது தப்பு கிடையாது. புரியுதா? இல்லை நம்மளோட பலசாலியாக இருந்தாலும் அவங்கள எப்படி நம்ம ஜெயிக்கணுன்றத போராடினாலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே நம்மளோட பலவீனமாக இருக்குங்கிட்ட தான் நம்மளோட செயல்களை காட்டிகிட்டு இருக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய தவறான செயல். எப்பவுமே அதை புரிஞ்சுக்கணும். உனக்கு ஒருத்தன் பண்ண நான் பண்ணி போட்டு விடு, அது அவனுடைய அறியாமை. ஆனால் அதை நீ என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் சொல்ற எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? மணி 8 நேரம் பேசுகிறேன். அது மழை பார்த்தியா தெரிஞ்சிருக்குது. இவங்க விடமாட்டான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக உட்காந்து அழகாக கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.